வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் உருளைக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உருளைக்கிழங்கிலையும் ஒரு சில தீமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை தருது உருளைக்கிழங்கு அப்படின்றதுக்காக அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். அதெல்லாம் ஒரு சில இடத்துல இந்த வாயு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் உருளைக்கிழங்கு ஒரு நிறத்தில் இருந்தால் சாப்பிட்லாம், மற்றபடி வேறு ஒரு நிறத்தில் இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது. ஸோ அது எந்த நிறம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நாம் அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் ஒன்றாகும். குறிப்பாக குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மார்க்கெட்டில் எந்த காய்கறி வாங்குறோமோ இல்லையோ, மறக்காமல் நம்ம உருளைக்கிழங்கு அப்பப்போ வாங்கிடுவோம். உருளைக்கிழங்குடைய நன்மை என்ன அப்படின்னா, இது மற்ற காய்களை போல் சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால தான் நம்ம இதை அதிகமாக வாங்கி வச்சுக்குவோம். ஆனால் நீண்ட நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு முளைவிடாமல் இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எந்த மாதிரி முறைகளில் பாதுகாக்கணும். ஸோ இப்போ இந்த முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக உருளைக்கிழங்கு வேறு என்னென்ன வடிவங்கள் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த முளை விட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாகவே முளைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுவது சரி கிடையாது. குறிப்பாக உருளைக்கிழங்கு சாப்பிடவே கூடாது. உண்மையில் உருளைக்கிழங்கு இயற்கையாகவே சோலனைன் மற்றும் காகோனின் இந்த மாதிரி 2 நச்சுப் பொருட்களை கொண்டிருக்கும். இருந்தாலும் ஆரம்பத்தில் உருளைக்கிழங்குல இதனுடைய அளவு மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு எப்போ முளைக்க ஆரம்பிக்குதோ அப்போ இந்த தனிமங்கள் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த சோலனைன் மற்றும் காகோனின் என்று சொல்லக்கூடிய இந்த தனிமங்கள் இது இரண்டுமே விஷ தனிமங்களாக அளவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை சாப்பிடுவது நம்மளுடைய உடலுக்கு தீமை விளைவிக்கும். இப்போ முளைத்த உருளைக்கிழங்கு தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு வந்துட்டே இருக்கும் அப்படின்னா மோசமான விளைவுகள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். முளைக்கும் போது உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் இருக்குங்க இல்லையா, அது மாவு, அந்த கார்போஹைட்ரேட் மாவு சர்க்கரையாக மாற ஆரம்பிச்சிடும். இது நம்மளுடைய உடலில் நுழைந்ததுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கலாம். இது ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் மிக மிகவும் தீங்கு. ரத்த சர்க்கரை நோயாளிகளாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இது தீமை தான். இது தவிர முளைத்த உருளைக்கிழங்கு நம்மளுடைய செரிமான அமைப்பை வெகுவாக பெரிதும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் முளைத்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவது நமக்கு ஸ்லோ பாய்சனாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அட்டாக் பண்ணுறோம். ஸோ எப்படி முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, அது போல் பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. உருளைக்கிழங்குல பச்சை நிறங்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அவற்றையும் நம்ம சாப்பிடக்கூடாது. இது தவிர நீண்ட நாட்கள் உருளைக்கிழங்கு வாங்கி வச்சிருந்து அது மீது சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம சாப்பிடாமல் தூக்கி எரிஞ்சு விடுவது நல்லது. அதை மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நிறைய தீமைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ உருளைக்கிழங்குல பச்சை நிறம் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கு முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. சுருக்கங்கள் இருக்கக்கூடிய வெட்டு சேதங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அப்போ உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஆகாமல் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு எப்போதுமே ஈரமான இடத்துல வைக்காமல் உலர்ந்த ஒரு இடத்துல வைக்கணும். உருளைக்கிழங்கு எப்போதுமே இருண்ட மற்றும் குளிர்ந்த காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். அதுக்காக நம்ம குளிர்சாதன பெட்டிகளில் ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாது. காகித பை அல்லது காட்டன் பேக் இருந்துச்சு அப்படின்னா அதில் உருளைக்கிழங்கை கட்டி வைக்கலாம். உருளைக்கிழங்கு ஒருபோதும் நீங்கள் வெங்காயத்தோடு வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும். அதுபோல் உருளைக்கிழங்கு சூரிய ஒளியிலிருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் சூரிய ஒளியில் வச்சிங்கன்னா அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி முளைக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, சுருக்கங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்காகவோ உருளைக்கிழங்கு தோன்ற ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, வெட்டு சேதங்கள், சுருக்கங்கள், பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குமட்டல் பிரச்சனை ஏற்படும், தலைவலி போன்ற பிரச்சனை ஏற்படும், செரிமானம் சார்ந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண் பார்வை இழக்கக்கூடிய ஏற்படும். இது அரிதிலும் அரிதாக உங்களை கோமாவுக்கு கொண்டு போயிட்டு உயிரையே இழக்க செய்யக்கூடிய அளவுக்கு வரைக்கும் இது உங்களுக்கு பாய்சன் அட்டாக் பண்ணும். ஆகவே நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது காய்ச்சல், மெதுவான சுவாசம், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெட்டு
வெட்டு சேதங்கள் இருக்கக்கூடிய, சுருக்கங்கள் இருக்கக்கூடிய, முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ மாத கணக்கில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை வாங்கி வைக்கக்கூடிய அந்த ஒரு மெத்தடை வந்து கைவிட்டுருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி நீங்கள் அதை கெட்டுப்போக வச்சு அதை வீணடிக்கக்கூடாது. இப்போ உருளைக்கிழங்கை சில பேர் வாங்கினோடனே என்ன பண்ணுவாங்கன்னா கழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து நிறைய பூச்சிக்கொல்லி அடிச்சிருக்கும், மண்ணெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை வந்து கழுவி வாங்குவாங்க. அந்த மாதிரி கழுவக்கூடாது உருளைக்கிழங்கை. அப்படி நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா அதில் அழுகக்கூடிய நிலை உண்டாகலாம். உருளைக்கிழங்குல ஈரப்பதம் அதிகரிக்கும் போது அதனுடைய இருப்பு நாட்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அது நல்ல தரமான உருளைக்கிழங்காக இருக்காது. நல்ல தரமான உருளைக்கிழங்கு பல வாரங்கள் கெடாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கழுவும் போது அதில் வந்து பார்த்தோம்னா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ வீட்டில் வளர்க்கப்பட்ட உருளைக்கிழங்கு நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஒரு உருளைக்கிழங்கு அழுகிடுச்சு அப்படின்னா உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற உருளைக்கிழங்கும் அப்புறப்படுத்தணும். பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து அழுகக்கூடிய நிலை உருவாக ஆரம்பிச்சிடும். எனவே இந்த மாதிரி முறைகளில் உருளைக்கிழங்கை பராமரித்து கொண்டு உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களை.